இந்தாங்கம்மா. சக்கரை இல்ல, கொஞ்சம் கம்மியாதாம்மா போட்டிருக்கேன். பரவாயில்லம்மா. வாழ்க்கையே கசப்பா இருக்கிறப்ப வாய் கசப்பா இருந்தா என்ன சித்திரவா போறோம்? ஏமா இந்த மாதிரி வருத்தமா பேசுறீங்க? ஏன் எரிச்சல் எனக்கு. ஆமா, இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தாலே ஒருத்தி கவிதா, அவளை எங்க காலையில இருந்து காணோம்? எங்க போயிட்டா? ஒரேடியா போய் தொலைஞ்சிட்டால? ஐயோ இல்லம்மா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்தாங்களே. மாடியில துணி காயுதுல்ல, அதை எடுக்க போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? யாரோ ஒருத்தர் அவங்க அக்கா புருஷனை கத்தியால குத்திட்டாங்களாமா. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையாமா, பரவாயில்ல. அவங்க மாமா இப்போ நல்லா இருக்காங்களாமா. ஏய் நில்லு. என்ன உங்க அக்கா புருஷனை உன்னால மறக்க முடியலையா? சொல்லுடி, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் அக்கா புருஷன் மேல இருக்கிற ஆசை என்ன போகலையோ? என்ன வேலைக்கார எதிரில் மானம் போகுதுன்னு அசிங்கமா இருக்கா? சொல்லுடி, இவ எதிரில் உன் கேரக்டரை கேவலப்படுத்துறது அவமானமா இருக்கா? உன் மனசுல இருக்கிறது ஏன் மகனா இல்ல கௌரி புருஷனா? தப்பா பேசாதீங்க அத்தை, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அந்த மாதிரி இல்லனா எதுக்கு அவனை பார்க்க அலறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுன? ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே தான் அத்தை போனேன். இந்த கதையை நான் நம்பணுமா? இங்க பார், உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் என் மகன் இல்லை. நல்லா விவரம் தெரிஞ்சவ தான். என்னம்மா விவரம் தெரிஞ்சவங்க நீங்க? சொந்த மருமகளை நான் கேட்க வேணாம்னு சொல்லல, அதுக்காக சம்பளம் கொடுக்கற வேலைக்காரி முன்னாடிய வச்சு கேக்குறது? ஏய் நில்லு. அதனால உங்களுக்கு பெரிய மானக்கேடு வந்துடுச்சோ? வராதா? அவ முன்னாடி என் பொண்ணை தரக்குறவா பேசுனீங்கன்னா நாளை பின்னாடி கவிதா அதிகாரம் பண்ண அவ எப்படி ஏத்துப்பா? ஓ, நாளை பின்ன அதிகாரம் பண்ற ஆசையெல்லாம் வேற இருக்கா? இருக்காதா? அவ உங்க மகன் கட்டின தாலியை வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு பின்னாடி இந்த வீட்டை நிர்வாகம் பண்ண போறது இவ தானே. இந்த கனவுல இங்க வளர்த்துக்காதீங்க. இவ ரொம்ப நாளைக்கு இங்க இருக்கவும் மாட்டா, இங்க வாழவும் மாட்டா. ஏன் இருக்க மாட்டா? ஏன் வாழ மாட்டா? அம்மா வேண்டாம்மா, பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். ஏய் நீ சும்மா ரெடி. வேணா வேணான்னு விலகி போறதுனாலதான் அடுத்தடுத்து அவமானமா வருது. நீங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நான் தர்க்கமோ தகராறோ பண்ணல. என் மக பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றேன். என் மக கவிதா நல்லவ. அனாவசியமா அவளை சந்தேகப்படாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஓஹோ, அப்படின்னா நான் இல்ல எல்லாம் சொல்றேன், இட்டு கட்டி சொல்றேன், அப்படிதானே? நான் அந்த மாதிரி சொல்லலம்மா. என் மக மனச நோகடிக்க வேணான்னு தான் சொல்றேன். விட்டுடுங்க. என் மக கவிதா அபிய சொந்த அம்மா மாதிரியே பாத்துக்கிறா. இவளை போய் மாப்பிள்ளையோட அம்மா தப்பா பேசுறாங்களே. வாங்க மாப்பிள்ள. அத்தை, கௌரியோட ஹஸ்பண்ட் சித்தார்த் நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆயிட்டார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இருங்க நான் போய். கவிதா முடிச்சிட்டு இருக்காளா தூங்கிட்டு இருக்காளா? தெரியல மாப்பிள்ள. தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாவி எல்லாம் தெரிஞ்சு முழிச்சிட்டு இருக்காளா இல்ல எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்காளான்னு தெரியல மாப்பிள்ள. என்னாச்சு? அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கவிதா சத்தியம் வாங்கினா. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல மாப்பிள்ள.
உங்க அம்மா சொன்னது வெறும் வார்த்தையா இருந்தா சொல்லாம மறைச்சிருப்பேன். ஆனா அது வெறும் வார்த்தை இல்லையே, அவங்க அந்த அளவுக்கு கேவலமா பேசினாங்க. இந்த மாதிரி வார்த்தையே அவ தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ டாக்டர் கொடுத்த கெடுவுக்கு முன்னாடி செத்துருவா மாப்ள. மாப்ள, என் மனசுல இருக்கிறத உடைச்சி சொல்லிடுறேன். கவிதா என் மகளா மட்டும் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா இந்த மாதிரி உரிமை இல்லைன்னு தான் பேசுவாங்க. இதே அவ உங்களுக்கு உரிமைப்பட்ட மனைவியா மாறிட்டா உங்க அம்மாவுடைய வார்த்தை தடிக்கவே தடிக்காது. உங்களுக்கு கெஞ்சி கேக்குற மாப்ள, என் மகளை உங்க மனைவி ஆக்கிக்கங்க. அவ உங்க மனைவியா மாறினாதான் அவளும் நல்லா வாழ்வா, அவளோட கௌரவமும் நல்லா வாழும். உங்க கால்ல விழுந்து இதுல முழுக்க முழுக்க என் அம்மாவோட தப்பு மட்டும் இல்ல, இதுல ஏன் தப்பும் இருக்கு. இனி கவிதாக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவ எனக்கு மனைவியாவும் இருப்பா, என் அம்மாக்கு பிடிச்சமான மருமகளாவும் இருப்பா. அத்தை, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிதா என்னுடைய வைஃப். யாருக்காகவும் அவளை நான் விட்டு தர மாட்டேன். அது எங்க அம்மாவா இருந்தாலும் சரி. கவிதா, ஏய் கவிதா, கவிதா. சாரிங்க, அபிய தூங்க வைக்க அவளோட சேர்ந்து படுத்த அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம், நீ சாப்பிட்டு வா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்புறம் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏமா, என்ன பேசணுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ ஏதாவது அத்தைய பத்தி உளறி வச்சியா? ஐயோ இல்லம்மா தாயே, அதான் சொல்ல வேணாம்னு சத்தியம் வாங்கிட்டியே, அப்புறம் நான் ஏன் சொல்ல போறேன்? வா. இது உங்க மகனுக்கு தான். டாக்டர் ஒரு வாரத்துக்கு கஞ்சி தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதை எடுத்துட்டு போய் உங்க மகனுக்கு ஊட்டி விடுங்க. நானா? ஆமா, நீங்க தானே அவரை ஊட்டி வளர்த்த அம்மா. அதெல்லாம் அந்த காலம். இப்போ நான் அவனுக்கு ஆகாதவளாச்சே. அதெல்லாம் பழைய கதைன்னு நினைச்சுக்கங்க அத்தை. நீர் அடிச்சு நீர் விலகவே விலகாது. எடுத்துட்டு போய் ஊட்டி விடுங்க. வேண்டாம் கௌரி. அத்தை, எறும்பு ஊற ஊற கல்லே தேயுமா? கல்லே தேயிறப்போ சிதுவோட மனசு மாறாதா என்ன? உங்க மகன் கிட்ட நெருங்கி நெருங்கி போங்க. பேசி பேசி மெல்ல கரைச்சிடலாம். இந்தாங்க. கையெல்லாம் நடுங்க கூடாது. தைரியமா போங்க. வாங்க அத்தை, நானும் வரேன். நல்ல வீட்டை கழுவி சாம்பிராணி போடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது, அதுவும் ஸ்வீட்டா. ஆமா கௌரி, இனிமே பிக்கல் இல்ல, பிடுங்கல் இல்ல, சிக்கல் இல்ல, சீரழிப்பு இல்ல. இனிமே எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த தொல்லையும் இல்லாம நம்ம வாழ்க்கையை நாம வாழலாம். இந்த மாதிரி வார்த்தைய உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.